This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualification on WhatsApp to 917-6686-525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பற்றி பார்ப்போமா? ரோமாபுரிங்கிற ஒரு நாட்டில் ஒரு முதலாளி ஒரு அடிமையை கூட்டிகிட்டு போகிற அப்படி அடிமையை விலக்கி அங்கெல்லாம் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் பணம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வணிகர் ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாரு. அப்போ இந்த அடிமை என்ன பண்ணுறான், அடிமைங்கன்னா அவங்களுக்கு நிறையா வேலை, தூங்காமல் ராத்திரி போல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதனால் யாரும் அங்கே போய் கஷ்டப்படுறதுன்னு அந்த நினச்சிக்கிட்டு அந்த அடிமை தப்பிச்சு பார்க்கலாம். அப்போ ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்கும்போது திடீர்னு ஓடி போய் ஒரு மறைஞ்சிட்றான். அவன் காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு சிங்கம் நொண்டிக்கிட்டு அவன் பக்கத்தில் காலை தூக்கி காட்டுது. அடிமை அப்படியே கொஞ்சம் பயத்தோடு அதோட காலை பிடிச்சி பார்க்குறான். அப்போ அதில் ஒரு முள் இருக்குது. அதை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த காலை அப்படியே கட்டு போட்டு தடவி கொடுக்குறான். வலி நீங்கினதும் அந்த சிங்கம் காட்டுக்குள்ளே ஓடிடுது. சிறிது காலத்துக்கு அப்புறம் அந்த காட்டில் அந்த அடிமையை பிடிச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி அடிமைங்கள்லாம் ஏதாவது தப்பு செஞ்சால் உடனே மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. அது மரண தண்டனை எப்படின்னா, இந்த சிங்கத்தை விட்டு கடிக்க வைக்கிறது, யானையை விட்டு மிதிக்க வைக்கிறது, இந்த மாதிரி கொடூரமானதான தான் மரண தண்டனைலாம் இருக்கும். அப்படி ஒரு சிங்கத்தை பல நாள் பட்டினி போட்டு மரண தண்டனைக்கு உள்ளாகிறதுக்கு அவன் மேலே அந்த சிங்கத்தை ஏவி விட்டு அவனை கொல்றதான் அந்த மரண தண்டனை நிறைவேற்றுக்குன்னா வழக்கம். அந்த முறைப்படி ஒரு சிங்கத்தை அந்த அடிமை மேலே ஏவி விடுறாங்க. அந்த சிங்கமும் பல நாள் பசி இருந்தாலும் வேகமாக அவனை நோக்கி பாய்ந்து வருது அவனை கடிக்கிறதுக்கு. அவனை பக்கத்தில் அவனை அப்படியே தயங்கி நின்று கொஞ்ச நேரம் ஒத்து பார்க்குது. முன்னொரு காலத்தில் நம்மளோட காலில் குத்தி இருந்த முள்ளை எடுத்து விட்டவன் தானே அவன் அப்படிங்கிறத அதை கண்டுக்கிட்டு அந்த சிங்கம் அவனை ஒன்றும் பண்ணாமல் நாய் போல் அப்படியே வாழாட்டிகிட்டு நிற்கிது. அடிமையும் அந்த சிங்கத்தை அடையாளம் கண்டுக்கிட்டு நம்ம காப்பாற்றின சிங்கம் தான் இது, அதனால தான் நமக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட போகிறான். மக்கள்லாம் ஆச்சரியம், அங்கே கூடியிருந்த மக்கள்லாம், என்னடா இவனை சிங்கம் அங்கே அடித்து கொள்கிற பார்க்கலான்னு வந்தால் சிங்கம் இவங்ககிட்ட ஒரு நாய்க்குட்டியாட்டம் அப்படியே வாலாட்டி நிற்கிது அப்படின்னு எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அப்போ அந்த அடிமை அந்த காட்டில் நடந்த விவரத்தெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி சிங்கத்துக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு. இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அரசன் அந்த அடிமையை விடுதலை செஞ்சிடறான். அந்த சிங்கத்தையும் கொண்டுட்டு போய் காட்டில் விட சொல்லி உத்தரவிட்டுறான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்னென்னா, ஒருவர் செய்த உதவி எப்பொழுதும் மறக்கக்கூடாது. ஒரு 5 அறிவு படைத்த அந்த விலங்கே ஒரு நன்றியை மறக்காமல் அந்த இருக்கும் பொழுது நம்ம 6 அறிவு படைத்த மனிதர்கள் இந்த மாதிரி நமக்கு யாராவது உதவி செய்யலாம், அதை மறக்கக்கூடாது. அது நம்ம அவங்களுக்கு அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.